Greetings to all. I am Atika, first BA, Shakti Institute of Teacher Education and Research, Dindigul. Paper வந்து Understanding Disciplines and Subjects. Unit வந்து 4ல வந்து 4.4 to 4.4.03. ஃபஸ்ட்டு 4.4 வந்து சப்ஜெக்ட் சென்டர்டு கரிக்குலம். அதில் வந்து அசம்ஷன்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் சென்டர்டு கரிக்குலம், இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் சென்டர்டு கரிக்குலம், கிரிட்டிசிசம்ஸ் அகெயின்ஸ்ட் சப்ஜெக்ட் சென்டர்டு கரிக்குலம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சப்ஜெக்ட் சென்டர்டு கரிக்குலம்னா என்னென்னு பார்ப்போம். The subject-centered curriculum organization is traditional and most school organize their work near the school on the curriculum. இது வந்து ஒரு மரபு வழியான கல்வின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லா ஸ்கூலும் இதை தான் பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The main task of the curriculum design in a subject-centered approach is to plan which subjects are to be included in the curriculum and which body of knowledge is to be covered. அதாவது இந்த சப்ஜெக்ட் சென்டர் கரிக்குலமில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணும், அதில் எவ்வளோ நாலேஜ் டெப்த்தாக இருக்கணும், எவ்வளோ கவர் ஆகிருக்கணும்னு இந்த சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம் வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. The curriculum should also clarify the ways of evaluating students' mastery of the subjects and the ways to be undertaken for evaluating students' learning proficiency. எக்ஸாம்பிள் வந்து ஃபார்மல் டெஸ்ட்டு, எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சப்ஜெக்டில் எவ்வளோ வந்து முன்னேறியிருக்கான் அப்படிங்கிறது வந்து ஒரு டைமும் ஃபார்மல் டெஸ்ட்டும் எக்ஸாமினேஷனும் வச்சு அவனோட திறமையை வந்து நம்ம வளர்த்து விடணும் அப்படிங்கிறாங்க. Next வந்து assumptions of subject centered curriculum. The major roles of school is to transmit the cultural heritage from generation to generation. அதாவது மரபு வழியான கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. The most significant part of this cultural heritage can be grouped into subject disciplines அப்படிங்கிறாங்க. அதாவது கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் வந்து ஒரு சப்ஜெக்ட் டிசிப்ளினாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ் ஆர் லேர்ன்ட் இன் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டர் ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். அதாவது சப்ஜெக்ட்ஸ் வந்து சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸ் வரலும் தான் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு அடிஷன் சப்ராக்ஷன் சொல்லி கொடுத்துட்டு தான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சொல்லிக் கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்ஸும் டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. த பிலீவ் தட் திஸ் பேட்டர்ன் ஆஃப் கரிக்குலம் ஆர்கனைசேஷன் ஹேஸ் ஸ்டூட் த டெஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் ஹேஸ் த மெரிட். இந்த மாதிரி நம்ம ஒரு சப்ஜெக்ட் சென்டர்டு கரிக்குலம் வச்சுருந்ததுனால நமக்கு ஒரு நல்ல மெரிட் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் சென்டர்டு கரிக்குலம். அப்ஜெக்டிவ்ஸ், கண்டென்ட்ஸ், ஸ்ட்ரக்சர், இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ், லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ், குரூப்பிங், டைம் அண்ட் ஸ்பேஸ், டீச்சிங் மெத்தட் அண்ட் எவாலுவேஷன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குறிக்கோள், பாடப்பொருள், அமைப்பு முறை, கற்பித்தல் பொருட்கள், கற்றல் செயல்கள், கற்றல் குழுவும் கற்கும் இடமும், கற்கும் நேரம், கற்பித்தல் முறை அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ நாலேஜ் கொடுக்க முடியும், அது அவங்க வந்து எப்படி கெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து டிஃபைன் பண்ணுறது அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறாங்க. கண்டென்ட்னால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் வந்து என்ன மாதிரி கண்டென்ட்லாம் புக்கில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கருத்து, ஒரு விளக்கம், உண்மைகள், கோட்பாடுகள், கொள்கைகள், இந்த மாதிரி ஒரு ஆத்தர் சொன்ன டெஃபினிஷன், தியரி, ஒரு யூனிவர்சல் ஃபேக்ட்டு, இந்த மாதிரி ஒன்று டிஸ்கிரைப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து ஸ்ட்ரக்சர். ஒரு சப்ஜெக்ட்டும் வந்து தனித்தனி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது வந்து மற்ற ஒரு சப்ஜெக்ட் கூட மிங்கிள் ஆகாமல் தனக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கும். எதுக்கும் இண்டிபெண்ட்டாக இருக்கும் ஒரு சப்ஜெக்ட்டும் அப்படிங்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ், அதாவது டீச்சர்ஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக என்ன மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால டீச்சர்ஸ் வந்து குட் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம லேர்னிங்க்கு என்னென்னலாம் சொல்லித்தரணும், ரீடிங், ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன் கொடுக்கலாம். ஒரு ஒர்க் கொடுத்து அவங்க வந்து தன்னோட திறமையை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. குரூப்பிங், ஒரு டிஸ்கஷனுக்காக, ஒரு கிளாஸ் கவனிக்கிறதுக்காக எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பிங்காக ஃபார்ம் பண்ணி தன்னோட நாலேஜை கெயின் பண்ணிக்குவாங்க. டைம் அண்ட் ஸ்பேஸ், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னா ஒரு 40 minutes to 60 minutes வச்சா தான் அது வந்து ஒரு டைமிங், ஒரு பர்ஃபெக்ட் டைமிங். அது வந்து ஒரு ஸ்பேஸ், ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கும் அது ஒரு ஸ்பேஸ். அப்போ தான் அவங்களால ஃபுல் கான்சென்ட்ரேட்டாக கவனிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. டீச்சிங் மெத்தட்ஸ், ஒரு டீச்சர் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிபிடி போட்டு சொல்லலாம், ஒரு காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி கொடுத்து சொல்லலாம், ஒரு குரூப் டிஸ்கஷன் வைக்கலாம். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாலேஜாக வேறு விதமாக நம்ம வந்து டெலிவர் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. எவாலுவேஷன், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தான் நாலேஜ் கெயின் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு டெஸ்ட்டு, ஒரு எக்ஸாமினேஷன், ஒரு கிளாஸ் டெஸ்ட்டு, இந்த மாதிரி கொஷின் கேட்குறது, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து எவாலுவேட் பண்ணி தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாலேஜை டெவலப் பண்ண வைக்கலாம். அடுத்த டாபிக் வந்து கிரிட்டிசிசம்ஸ் அகெயின்ஸ்ட் சப்ஜெக்ட் சென்டர்டு கரிக்குலம்.
As efforts are taken to increase the number of pupils attending the schools among the children of schools going age, the problem of individual differences have been accounted. அதாவது நம்ம ஸ்கூலுக்கு வந்து நம்ம நிறையா பீப்புள் சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்ததுலேருந்து அது நம்ம சொல்கிற கல்விகள் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் போய் சேருதா, ஒருத்தரும் வேறுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. A basic tenet of the subject-centered approach is that learning the information presented will eventually transfer to life situations. அதாவது நம்ம சொல்லி கொடுக்குற சில விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோள், ஒரு மாற்றங்கள் கொண்டு வர்றதா அமையுது அப்படிங்கிறாங்க. Subject emphasis fail to take into consideration the needs and the interest of the learners, and as psychology has shown, interest affect learning. அதாவது சில சப்ஜெக்ட் வந்து நாம் சூஸ் பண்ணுறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வேறு இன்ட்ரெஸ்ட் வச்சுருப்பாங்க, ஆனால் நாம் ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்குறதா இருக்கும். இது வந்து சைக்காலஜிக்கலாக அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டையும் அவங்க லேர்னிங்கை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து ஓவர் கன்சர்ன் வித் த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் லீட்ஸ் டு த எஜுகேட்டட் பீப்புள் ஃபங்க்ஷனிங் வித் நோ சோஷியல் அவேர்னஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது நம்ம கல்ச்சருக்கு மட்டுமே ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா எஜுகேஷன் ஆன பீப்புளுக்கு வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸோ இல்லை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது ஃப்யூச்சரில் அப்படிங்கிறாங்க. கன்சர்ன் வித் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிசிப்ளின் டென்ஸ் டு ஃப்ராக்மெண்ட் இந்த கரிக்குலம் ரேதர் தென் இன்டகிரேட் லேர்னிங். அதாவது இந்த ஸ்ட்ரக்சரல் டிசிப்ளின் வச்சுருக்கிறதுனால அவங்களால வந்து ஒரு இன்டகிரேட் லேர்னிங், மாறுபட்ட லேர்னிங் அவங்களால கற்றுக்க முடியல அப்படிங்கிறாங்க. த ப்ரிவிலேஜ் மெத்தடாலஜி அந்த நேச்சர் ஆஃப் லேர்னிங் மெட்டீரியல் ஃபோஸ்டர் ரோல் மெமரைசேஷன் ரேதர் தென் அ ப்ராசஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் திங்கிங். இந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜி வச்சுருக்கறனால அவங்க வந்து மக்கப் தான் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களால ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் சுயமாக தானாக வித்தியாசமாக திங்க் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.